அன்னைக்குதான் நினைச்சாலாம் பிரகலாத் சுவாமி, விரும்பின குருபுத்திரா கூட கூட இருக்காளே, நம்மோட கூட இருக்கிற குழந்தைகளுக்கு ஹரிநாம சங்கீர்த்தனத்தை சொல்ல முடியலையே நினைச்சாலாம். சுவாமி ஸ்கூல லீவ் உண்மையா பண்ணி விட்டாளா? பக்தாள் எதை நினைக்கிறாளோ சுவாமி பண்ணுவாளா? ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னா வைஷத்துல புண்ணிய புருஷாளுக்கு ஒரு காரியம் ஆறதுக்கு தாமசிச்சா என்ன காரணம்னா அவர் நன்னா நினைக்கல, அதான் காரணம்னா பிரியமனுசு கொடுத்தாஞ்ச சுஸ்பிருஹாயா விளம்பா, அவர் நன்னா நினைக்கல ஆகணும்னு அதான் தாமசம் விட்டாள். நன்னா நினைச்சா சுவாமி காத்துன்னு இருப்பாளா நடத்தி வைக்க. உடனே குழந்தைகளை கூப்பிட்டு 12 மணிக்கு தான் கதவு திறக்க போறான் சாப்பாட்டுக்கு. அது மட்டும் குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார சொல்லி தான் நடுப்புறம் நின்று கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிஹா துர்லபம் மானுஷம் ஜன்மா ததபி அத்ருவமர்த்ததம். அப்பா 5வது வயசு நம்ம எல்லாருக்கும் விவேகியா இருக்கிறவன் பகவத் திருப்திகரமான தர்மத்தை பண்ணணும். அது நாம சங்கீர்த்தனம் தாண்டா. கௌமார ஆச்சரே பிராஜ்ஞா தர்மான் பாகவதான் நாளா. காமியமான தர்மம் பண்ணப்படாதுரா, பகவத் பிரீத்திகரமான தர்மத்தை பண்ணணும். மனுஷ ஜென்மா கிடைப்பது அரிது. கிடைச்ச ஜென்மாவும் சாஸ்வதம் இல்லை. அவன் அடுத்த ஜென்மா இந்த ஜென்மா தான் வரப்போறதுன்னு சொல்ல முடியல. இப்பவும் சாஸ்வதம் இல்லை. ஒரு வருஷம் ஒரு பையன் ஒரு மனுஷன் 100 வயசு இருக்கட்டும், பும்சோ வருஷம் ஹியாயு, பாதி தூக்கத்துக்கு எடுத்து வச்சு உண்ணமாம், பாதி தூக்கத்துக்கு எடுத்து வச்சு உண்ணும். அவன் தூக்கம் குறைஞ்சது ராத்திரி கதையில தூங்குறார். எங்கேயோ தூங்கி ஆகணும்னு பூஜை பண்றபோது தூங்குவார், காயத்ரி பண்றபோது தூங்க. அந்த தூக்கம் எத்தனை தூங்கணுமோ அந்த தூக்கம் தூங்கித்தான் ஆகணும். இல்ல அவனா விடாதது. பாதி தூக்கத்துக்கு எடுத்து வச்சு உண்ணும். பாதி 50 வயசு, 50ல 20 பால்யம், 20 யௌவனம், 10 வார்த்தக்கியம், படாத கவலை எல்லாம் படுறதுக்கு. இது 100 வயசு இருந்தா. அப்புறம் இனிமே குறைச்சிருந்தா அதுல பாதிதான். 60னா 30, 50னா 25. இந்த காலத்துக்குள்ள கரையேறணும். சரியான சமயம். 5 வயசு குழந்தை ஆத்துல சாமான இல்லைன்னு அம்மாவோ அப்பாவோ நம்ம கேட்க மாட்டா. சரியான காலம். பச்சை மரத்துல ஆணி சரிஞ்சா போல ஹரிபஜனம் பண்ணலாம். கத்துங்கோ கௌமார ஆச்சரே பிராஜ்ஞா தர்மான் பாகவதான். எல்லாம் கேட்டுதான் பிரகலாதா நீ சொல்றது சரிதான். மேஜராய் அப்பா குடும்ப சாவி நம்ம கொடுத்தது, நம்ம கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் ஹரிபஜனம். இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டா பாகவதன் குழந்தை இதுக்கு கணக்கு வழக்கு தெரியாதுன்னு நமக்கு குடும்ப பவர் வராம போடுமே நாளாம். அதுக்கு பிரகலாதன் சொன்னாலாம், அடாஷடே வீடு வாசல் பவர் வந்த பிறகு ஒரு நிமிஷம் பாகவதங்காக்கு வர முடியுமாடா? காட்டா என்ன சொல்றான் தெரியுமா? குழந்தைகள் தூங்குறது எங்கதையே பெருங்கதையா இருக்குங்கிறான். கோகுருகே அவங்கதை வர கேட்கணும். கோகுருகேஷு புமான் சக்தம் ஆத்மானமஜிதேந்திரியா ஸ்மஹபாஷைர்பத்தம் உத்ஸகேத விமோசிதும். ஒரு நிமிஷம் குழந்தை குட்டிகளை விட்டு விட்டு வீடு வாசலை விட்டுவிட்டு இந்தண்ட வர முடியுமோ? அல்லது குடும்பத்துக்கு உழைக்க ஆரம்பிச்சான் எத்தனை செஞ்சான் போடுமான்னு. ஒருத்தன் 3 மணிக்கு வந்திருந்து குட்டில போய் மாடு வீடு கண்ணெல்லாம் பார்த்து மாடு கறந்தா 4 மணிக்கு பத்தினி எழுப்பினா உடனே நீங்கதான் அடுப்பு இவனையும் சேர்ந்து மூட்டினா பொழுது சரியாத்தான் இருக்கு. அவனுக்கும் 5 மணிக்கு வந்திருக்கிறவனுக்கும் சரியாத்தான் இருக்கு. எத்தனை பேர் இருக்கட்டுமே அது பொறுமை கிடையாது. அதுக்கு இந்த வீடு வாசல்ல பிரேம வந்தவன் அதை விட்டு பிச்சுக்கிண்டு வர முடியாதுரா. பகவத் குணம் காக்க 5 வயசு சரியான காலம். கௌமார ஆச்சரே பிராஜ்ஞா தர்மான் பாகவதா. எல்லாம் 5 வயசு கத்துங்கோள் நாளாம். உடனே குழந்தைகள்லாம் கேட்டுதான் ஒரு உத்தியோகமாகட்டும் மேஜராய் மாசா மாசம் வேதனம் சம்பளம் வரட்டும் அப்புறம் பஜிக்கிறோம். இப்ப பஜிச்சா பாகவதன் வேலை கொடுக்காமனா என்ன பண்றதுனாலாம். அப்பா பணங்காசில ஆசை வந்த பிறகு என் சுவாமியை பஜிக்க முடியாதுரா, பாகவதம் கேட்கவிடம் வர முடியாதுரா. கோன்வர்த்த கிருஷ்ணாம் விசுஜேதி பிராணேப்யோபிஜைப்சிதா யம் கிரீணாதி அசுபி பிரஷ்டைஹி தஸ்கரஹ சேவகோ வணிகே. பணாசை உயிருக்கு மேலேடா. 3 பேரை பாரு. பணாசை உயிருக்கு மேலே 3 ஆளை பாருன்னாள். தஸ்கரஹா சேவகா வணிக்கு ஒரு குழந்தையை கொன்னும் சங்கிலிக்காக திருடன்.
ஒண்ணு போறான் தெரியும் அவனுக்கு போலீஸ்ல என்னைக்கும் பிடிப்பண்ணு பிடிச்சாலும் இன்னைக்கு என்னமோ ஒரு புடி 2 புடி சங்கிலியை வித்து குடும்பத்துக்கு சேர்த்ததுதானே நினைக்கிறான். சேவகன் பட்டாளத்துல சேரலாம்னா எத்தனை பையன் 4 மணிக்கே விடிகாலம் பரப்பிட்டு போய் காத்துட்டு இருந்திருக்கான். பட்டாளத்துல என்னடா இப்படி போறேன்னா நான் பூட்டா கூட நான் பூர்வா வருங்கிறான். இவன் போனா கூட ஆத்துக்கு பணம் வரணுங்கிறான். சேவகன் வணிக்கு வியாபாரி பிளேன்ல போறான் கரிசி அமைக்கிறதுக்கும் இதுக்கும். அப்பா ஆக்சிடென்ட் எல்லாம் வருது போறியேன்னு கேட்டா இல்ல இன்சூர் பண்ணி விட்டேன் கவலைப்படாங்கிறான். என்ன அர்த்தம் இன்சூர் பண்ணி விட்டேன்னா எங்க ஆத்துக்கு வரும் பணம்னு அர்த்தம். நான் போட்டா கூட எங்க ஆத்துக்கு பணம் வரும் அர்த்தம். தஸ்கராக சேவகோ வணிக்கு அப்படி சொல்றான். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒருத்தர் என்னோட கூட இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அவரை வேண்டான்ட்டேன். ஒரு வக்கீலாத்துல போய் அங்க வசிச்சேன். பகவத் குணம் சொல்றதுக்காக போயிருந்தேன். இவர் ஆறா என்ன உள்ள வந்து பார்த்தவா வாசல்ல பங்களா வாசல்ல வந்தா உடனே அவர் தனியா கூப்பிட்டு உட்காந்து வச்சுக்கிறது. இந்த பாலிசியை பத்தி சொல்றேன் உங்களுக்கு கேளுமோங்கிறது. என்ன சொல்றதுன்னா நீங்க பணம் கட்டினேள் 5000 ரூபாய்க்கா கட்டினேள் வச்சுங்க. 3 மாசம் ஆச்சு நீங்க போயிட்டு வாத்துக்கு பணம் வந்து விடுங்கிறது. இப்படி திரும்ப திரும்ப சொன்னார். அந்த வக்கீல் கூப்பிட்டார். தனியா ஆயிடுச்சுன்னு போனார். இனிமே இங்க பேசாதே இந்த பேச்சை விட்டார். அவர் அமங்கலமான சப்தத்தை சொல்லாதையும் விட்டார். சரி சொல்லிட்டு நானும் உடனே ஊர் போட்டேன். பண்ணாதவங்கிட்ட எல்லாம் சொல்றீரேன்னு அது எங்க தொழில்னார் அவர். இந்த இன்சூரன்ஸ் காலத்துல ஒரு காலம் உண்டு. என்னத்துக்காக பண்றேன் இன்சூர் உனக்கு ஒரு கேள்வி அதுக்கு பதில் எழுதணும். ஒருத்தங்க எழுதினா இவன் இந்த உபத்திரம் இந்த ஏஜென்டனுடைய உபத்திரம் ஒருக்காக பண்றேன்னா உன தூங்குற போதும் படுத்துக்கிறவோ எழுப்பானா அப்படி சில அசடு ஹிம்சை பண்ணிவிடுங்க. ஆனா ஒருத்தர் என்ன வந்து தூங்குற போது சொல்லிட்டே இருந்தார். எதுக்கு சொல்றேன் நீங்க தூங்க நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேங்கிறார். என்ன பிரம்மேஜ பிரஷமா எதுக்கா சொல்றீர்?